ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 203 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து யாக்குமோ குராமா ரெஸ்கியூ மிஷின் ஆர்க்கை பார்க்க போகிறோம். 207 எபிசோட் வரைக்கும் இந்த ஆர்க் தான். ஓப்பனிங்லேயே நருட்டோ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. தலைவனுக்கு தனியாக ட்ரைனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷனில் தான் இருப்பான். தலைவன் அதுக்கப்புறமா படுத்துருவான். வானத்தை பார்க்கும் போது ஜிராயா தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்த மனுஷன் எங்கே தான் போய் தொலைஞ்சாரோ, கூட இருந்து என் ட்ரைனிங்கை மட்டும் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு இருப்பான். அப்போ தூரத்தில் யாரோ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புள்ள இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு போய் பார்ப்பான். பெயிண்டிங் நல்லா இருக்கும், இருந்தாலுமே ஸ்கை கலர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டிரா பண்ணியிருப்பா. கேட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து டிரா பண்ணுவா. அதே மாதிரி கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுவா. ஒக்காகே பில்டிங் மேலேயே இடி விழும். நருட்டோக்குள்ள என்ன நடக்குதுன்னே புரியாது. சுனாடி வெளியே வந்துட்டு சீக்கிரம் நமக்கு தண்ணி தேவை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கும் போது வாட்டர் ஸ்டைல் மெரைன் பேட்டில் ஃபார்மேஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவானுங்க. அந்த தண்ணி சுனாடி மேலே படும். தண்ணி எனக்கு இல்லடா பில்டிங்க்குன்னு ஷவுட் பண்ணவும் பர்ஃபெக்டா அடிப்பானுங்க. நான் பயப்பட்ட மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு குரனாய் திங்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல குரனாய்ஸ் டெசிஷன் ஸ்குவாட் 8 லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா யாக்குமோ குராமா. குராமான ஒன்ன பெருசா வேற எதையும் திங்க் பண்ணாதீங்க. இந்த பொண்ணோட கிளான் நேம் தான். இந்த கிளான்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா செம ஸ்கில்டான கென்ஜுட்சு யூசர். ஆனா இது அனிமேல மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. இந்த கிளான் வந்து பயங்கரமான கெக்கே கென்காயை பொசஸ் பண்ணிக்கிறான் தான் இவங்களுக்கு இந்த கென்ஜுட்சுல இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும். யாக்குமோ நடந்து போவான். நருட்டோ வந்துட்டு தோ அங்க இருக்கான்ட்டு போகும்போது பாத்தீங்கன்னா 2 மெடிக்கல் காப்ஸ் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நருட்டோ என்ன பண்றீங்கன்னு போகும்போது பாத்தீங்கன்னா ஆன்பு மெம்பர்ல ஒருத்தர் வந்து நிப்பாரு. நருட்டோ உசுமாக்கி தானே இந்த இடத்துல நிக்காத போயிருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மெடிக்கல் காப்ஸ் கிட்ட போகும்போது அந்த பொண்ணை என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். உனக்கு இது தேவையில்லாத விஷயம், இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாதன்ட்டு மறைஞ்சிருவாங்க. நருட்டோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது. ஒகாகே ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஷீஜ்னே அண்ட் சுனாடே இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்ல எடுத்துட்டு இருப்பாங்க, ரொம்ப முக்கியம்ட்டு. அதை சன்லைட்ல வச்சு காய வைக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது சகுரா வந்துட்டு நான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புவா. குரனாய் சென்சே பாப்பா ஒகாகே உள்ளதா இருக்காங்களான்னு கேட்பாங்க அவங்க. ஆமான்பா. குரனாய் உள்ள போனதுக்கு அப்புறமே கண்டிப்பா ஸ்குவாட் 8 விட்டு போகத்தான் போறேன்னு சொல்லி சுனாடே வாய்ஸ் கேட்கும். சகுராக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உள்ள காட்டுவாங்க. சுனாடே வந்துட்டு திரும்ப நல்லா யோசிக்க கீபா ஹினாட்டா ஷீனோ 3 பேர்த்தையுமே சுனின் எக்ஸாம்க்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நார்மலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ரெக்கமெண்ட் பண்ண, இப்ப அவங்க மேல என்ன கேரிங் போயிருச்சான்னு சொல்லி கேட்பாங்க. நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்பாங்க. அது ஒன்னும் உன் தப்பு இல்லை அப்படின்பாங்க சுனாடே. இந்த எல்லா விஷயத்தையும் சகுரா கேட்டுட்டு தான் போவா. நருட்டோ ஒரு மரத்து மேல சாஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஆன்பு பிளாக் ஆப்ஸே வந்து நேரடியாக இன்வால்வ் பண்ணி பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவள் கெட்ட பொண்ணாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கீபா ஹினாட்டா வாய்ஸ் கேட்கும். என்னடான்ட்டு போய் பார்த்தா ஷீனோவும் கீபாவும் சண்டை போட்டு இருப்பானுங்க. என்னடா பிரச்சனைட்டு நருட்டோ போய் கேட்பான், எதுக்குடா அப்படி அடிச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு. குரனாய் சென்சே ஸ்குவாட் 8 அபேண்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவான் கீபா. நருட்டோ அதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லும் போது ஹினாட்டா அது டைரக்டாவே எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்பா. குரனாய் சென்சே எனக்கு பதிலாக இன்னொரு ஜொனினை சீக்கிரமே போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்காது. ஒரு கமாண்டர் சப்பார்டினேட் மாதிரி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப், அதை வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம், இன்னொரு ஜொனின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த ரீசனுமே சொல்லாம குரனாய் சென்சே பாத்தீங்கன்னா கிளம்பி போயிருப்பாங்க. அதை வந்து ஹினாட்டா சொல்லிட்டு ரொம்பவுமே கவலைப்படுவா. இதென்ன நீங்க அக்செப்ட் பண்ண போறீங்களான்னு நருட்டோ கேட்கும் போது அதை தான் நான் வேணாங்கிறேன், ஹொக்காகே ஆபீஸ்க்கு போய் பிரச்சனையை கேட்டோம்னா திரும்ப அவங்களே வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது ஷீனோ வந்துட்டு அப்படின்னு கீபா சொல்ல வரும்போது ஷீனோ வந்துட்டு டே இது பாயிண்ட்லெஸ் அப்படின்பா. ஏன்னா எக்ஸாக்டா சொன்னா குரனாய் வந்து அவங்களா டிசைட் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்பா. ஹினாட்டா நீ யார் பக்கம் நிக்கிறேன்னு சொல்லி கீபா கேட்கும் போது குரனாய் சென்சே தான் நமக்கு வேணும், இருந்தாலுமே அவங்களுக்கு ஓன் ரீசன் இருந்தா நம்ம அதுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இல்லையா அப்படின்பா. நீயும் ஷீனோ சைடா அப்படின்பா. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லும் போது நருட்டோ வந்துட்டு முதல் சண்டை போடாதீங்க அப்படின்பா. இதுல நான் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்லும் போது நீ எங்க டீமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏதாவது பண்றேன்டா நருட்டோ சொல்லும் போது ஷீனோ வந்துட்டு ஏதாவது பிளான் வச்சிருக்கேங்க போது என்கிட்ட இருக்கு அப்படின்பா. குரனாய் சென்சேவை இந்த ஸ்குவாடை விட்டு லெஃப்ட் ஆக விட மாட்டேன்பா. பிளான் இருக்குன்னு சொல்லிட்டேன், பிளானே இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட டெரஸ்ல குரனாய் சென்சேவை பார்த்துட்டு சே இதை டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் போய் கேட்டுக்கலான்ட்டு குரனாய் சென்சே கிட்ட போவான். நருட்டோ கீபா அப்புறம் மற்றவங்களாம் ரொம்பவே உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு பேசும்போது பாத்தீங்கன்னா அதை பெருசா கேட்கறக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் குரனாய் நிற்பாங்க. ஒரு ஸ்குவாட் லீடரா இருக்க எனக்கு தகுதி இல்லைங்க மாதிரி சொல்லுவாங்க. நருட்டோ திரும்ப பேசி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் சொல்லு நான் கண்டிப்பா திரும்ப வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. நான் சொல்றதை இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி டைரக்டா போய் கிராண்ட்மா சுனாடே கிட்டே இதை பத்தி கேட்போன்ட்டு ஒகாகே ஆபீஸ் போயிடுவான். சகுராவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்குவாட் 8 விட்டு குரனாய் சென்சே போயிட்டாங்கல்ல, அதை பத்தி கிராண்ட்மா சுனாடே கிட்ட கேட்கணும். அவங்க ஒளிச்சு வச்ச ஆல்கஹால் பிளேஸ் எனக்கு தெரியும்
பண்றேன்னு சொல்லி சீசனே கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினா போதும் அப்படின்பா. சக்குரா வந்துட்டு அவங்க கிட் பண்றதுக்கான ரீசனும் இருக்குல்ல அப்படிங்கும் போது சக்குரா அப்படின்னு உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்பான். உன் கண்ணிலேயே எனக்கு தெரியுது, உனக்கு என்னமோ தெரிஞ்சுக்குங்கும் போது இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்பா. சொல்லு சக்குரா அப்படின்னு கேட்கும் போது ஏன்டா நான் என்ன அந்த கதவு விட்ட ஒளிஞ்சு இருந்து ஒட்டு கேட்டுட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேடாங்கும் போது என்ன ஒட்டு கேட்டே அப்படிங்கும் போது அவளே ஷாக் ஆயிட்டு வந்து நருட்டோவோட வாயை பொத்துவா, கத்தாதடா அப்படின்னு. இப்பதான் நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுவா. இந்த ஹொகாகே ஆபீஸ்குள்ள பாத்தீங்கன்னா யாக்குமோவை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அவளை போக விட்டது, அவ இருக்கபடியே இருக்க விட்டது ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இப்போதைக்கு அவ யார்கிட்ட இருக்காங்கும் போது 3 மேன் ஸ்குவாடான 2 மெடிக்கல் காப்ஸ் ஒரு ஆன்பு பிளாக் காப் கிட்ட இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சீஜோனே. அதுவுமே பாத்தீங்கன்னா சாட்டோமி ஹில்ல இருக்க மவுண்டைன் காட்டேஜ்ல தான் வந்து வச்சிருப்பாங்க. 24 மணி நேரமும் அவளை வாட்ச் பண்ற மாதிரி. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு ஸ்குவாட் ஆயிட்டு லெஃப்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் காலையில சாட்டோமி ஹில்ல நடந்துச்சா அப்படின்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொல்லி திரும்ப கேட்டு யாக்குமோவான்னு தெரிஞ்சுட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு போவான். எங்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லாதான்னு சொல்லவும் ஓகேன்ட்டு கிளம்புவான். அந்த பொண்ணுக்கு கொரோனா சென்சே பத்தி கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சுக்கணும், போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஓடுவான். அகாடமி பிராக்டிஸ் ஹாலில் காய் அண்ட் லீ பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தூரத்துல இருந்து கொரோனா சென்சே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். பாத்தீங்கன்னா தேர்ட் ஹோக்காகே தான் யாக்குமோவை இவங்களோட அண்டர்டேக்கிங்ல பாத்துக்க சொல்லி பேசி இருந்திருப்பாரு. இந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்கும்போது யாக்குமோ குராமான்னு சொல்லுவாரு. குராமா கிளானை பத்தி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு குரோனாய் பாத்தீங்கன்னா ஒரு கெஞ்சுட்சு யூசர். அந்த வகையில இந்த குராமா கிளானுமே பாத்தீங்கன்னா கெஞ்சுட்சு தானே யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த பிள்ளைக்கு உன்னால ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா உச்சியா கிளான் அளவுக்கே தான் இந்த குராமா கிளான் மெம்பர்ஸும் இருந்திருப்பாங்க கெஞ்சுட்சுல. ஆனா ரீசெண்டா யாருமே பாத்தீங்கன்னா ஜொனின் கிளாஸ் அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனாலேயே குரோனாய் சென்சேவை பாத்துக்க சொல்லியிருப்பாரு. ஹெட் ஃபேமிலி சேர்ந்த முராகுமாவோட ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு ஹொக்காகே வந்து சொல்லுவாரு. இப்ப என்ன நான் அந்த பிள்ளைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, அந்த பொண்ணு ரொம்பவுமே எக்ஸலண்டா இருக்கா, அவங்களோட ஃபேமிலியை ப்ராப்பரா ரிட்ரைவ் பண்ணிய முடியுங்கிற தாட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் இப்ப சொல்ற விஷயத்த நீ சீக்கிரட்டா வச்சுக்க, அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாக்குமோ ட்ரைனிங் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு புஷ் பண்ணிக்காதீன்பாங்க குரோனாய். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது நீ நிஞ்சாவா தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை, வேற வழிகளும் இருக்குங்கும் போது இல்ல நான் நிஞ்சாவா தான் இருப்பேன். இந்த அகாடமில நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு ரெண்டுமே யூஸ் பண்ணாம வெறும் தாய் ஜுட்சு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ராக்லிங்க பையன் நிஞ்சாவா இருக்கான், ஏன் என்னால் ஆக முடியாதா, நான் உங்களை மாதிரி ஆகணும்னு சொல்லும் போது நான் ஒன்றும் காய் மாதிரியான சென்சே கிடையாது அப்படின்பாங்க. ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணுவா யாக்குமோ. பிரசன்ட்ல காட்டுவாங்க காய் சென்சே லீயை கிளம்பி போக சொல்லுவாரு. குரோனாய் காய் கிட்ட வந்துட்டு அவன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டான் போல இருக்குன்னு பேசும்போது ஆமான்ட்டு ஸ்குவாட் எயிட் எதுக்கு கிட் பண்றேன்னு சொல்லி கேட்பாரு. அவங்களோட டேலண்ட்ஸ் ஒன்றும் பெருசா வளரல அதனால தான் அப்படின்பாங்க. என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு உன் டீம் இருக்கு, நீ இப்படிலாம் போய் பேசாத அப்படின்பாரு. அது எல்லாமே அவங்களோட ஓன் எஃபர்ட்ஸ் அப்படின்பாங்க. லீ நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு சொல்லி கேட்டையில அதுவும் அவனோட எஃபர்ட் தான், நான் ஜஸ்ட் அவனை நம்பின அவ்வளவுதான், அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அவன் க்ரோ ஆயிருக்கான் அப்படின்பாரு. எப்பவுமே நமக்கு கீழே இருக்க பர்சன் சப்பார்டினேட்ஸை நம்ம நம்பினோம்னா தான் அது நமக்கும் நல்லது. நான் என் லைஃபை ரிஸ்க் பண்ணி அவனை நம்பினேன், அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தான் அவங்ககிட்ட தெரியுது அப்படின்பாரு. உன்ன மாதிரில என்னால இருக்க முடியாது, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குன்ட்டு குரோனாய் கிளம்பிடுவாங்க. குரோனாயின்னு கூப்பிடுவாரு. மனசுக்குள்ள முதல் நீ உன்னை நம்பணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ அந்த ஹில்க்கு போற வழியில குரோனாய்க்கும் யாக்குமோவுக்கும் என்னதான் கனெக்ஷனா இருக்கும், கண்டிப்பா அது தெரிஞ்சே ஆகணும்ட்டு போவோம். சாட்டோமி ஹில் மவுண்டைன் காட்டேஜுக்கு வந்துருவான். ட்ராப் சவுண்ட் கேட்டு மெடிக்கல் காப்ஸ் வந்து பார்ப்பாங்க. இது ஈஸ்ட் ட்ராப் தான் சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்பு மெம்பரும் வந்துருவான். பார்த்தா குரோனாய் சென்சே வந்திருப்பாங்க. உங்களோட செக்யூரிட்டி லெவல்ல நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு நான் யாக்குமோவை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ லேட் நைட்லியான்னு கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும்பாங்க. அதிக நேரம் எடுத்துக்காதீங்கும் போது வெறும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் அப்படின்ட்டு போவாங்க. யாக்குமோவோட ரூம்குள்ள என்டர் ஆகி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீப்பியா இருக்கும், ரொம்பவுமே மோசமா. அதுல ஒரு போர்ட்ரைட் மட்டும் தனியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா குரோனாய் சென்சேவோட ஹார்ட்ல ஏதோ ஒன்று தாக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ப்ளீஸ் சென்சேன்னு சொன்ன மாதிரியான இலூஷனை காட்டுவாங்க கண்ணில். திரும்ப பார்க்கும் போது குரோனாயினால ஹார்ட் பெயினை தாங்க முடியாது. ஐயோ அம்மான் சவுண்ட் கேட்க என்னடா ஆச்சுன்ட்டு ஓடி போய் பார்க்கும் போது ஜன்னல் உடச்சிட்டு வந்து விழுவாங்க. பார்த்தா நருட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிப்பான். நருட்டோ குரோனாயில இருந்து நருட்டோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவனுக்கு இருந்த அந்த ஹார்ட் பெயின்கிறது காணாம போயிருக்கும். 3 பேருமே இங்க வந்துருவாங்க. நருட்டோட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியாடா அப்படின்ட்டு பயங்கர காண்டாவாங்க. இதுக்கு முன்னாடி என்னமோ ஆச்சு அதை பத்தி சொல்லுங்கும் போது ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன், ஒழுக்கு மரியாதையே ஓடி போயிரு அப்படின்பாரு ஆன்பு மெம்பர். நருட்டோ ஷேடோவை பார்த்துட்டு மேல யாரோ நிக்கிறாங்கன்னு நோட் பண்ணிட்டு யாக்குமோவை பார்த்துட்டு நீ யாக்குமோ தானே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது பின்னாடி இந்த மெடிக்கல் நிஞ்சா பாத்தீங்கன்னா மயக்க மருந்து ஊசியை போட்டுருவாரு. நருட்டோ கீழே விழுந்துருவான். செம டென்ஷன்ல இருப்பான். யாக்குமோவை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.